இந்தியாவோட ரொம்ப நம்பிக்கைக்குரிய ராக்கெட்டான பிஎஸ்எல்வி சமீபத்துல ஏன் தடுமாறுச்சு? அடுத்தடுத்து 2 தோல்விகள். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இது இந்தியாவோட எதிர்கால விண்வெளி திட்டங்களை எப்படி பாதிக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்தியாவோட வர்க்ஹார்ஸ், அதாவது வேலைக்காரன்னு செல்லமா கூப்பிடப்படுற ஒரு ராக்கெட் எப்படி இப்படி அடுத்தடுத்து 2 தடவை தோல்வி அடைஞ்சது? இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஆராயலாம் வாங்க. இந்த நம்பரை பாருங்க, 95%. இதுதான் பிஎஸ்எல்வியோட சக்சஸ் ரேட். 100 தடவை அனுப்புனா 95 தடவை ஜெயிச்சிருக்கு. அதனால தான் இந்த சமீபத்திய தோல்விகள் இவ்ளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இங்கதான் விஷயத்தோட தீவிரம் நமக்கு புரியுது. பாருங்க, இதுக்கு முன்னாடி 62 பயணங்கள்ல வெறும் 3 தோல்விகள்லாம். ஆனா இப்போ திடீர்னு அடுத்தடுத்து 2 தோல்விகள். இஸ்ரோவுக்கு இது ரொம்பவே அசாதாரணமான ஒரு விஷயம். சரி, முதல்ல இவ்ளோ நம்பகமான இந்த ராக்கெட்டு எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். 2 தோல்வியுமே ராக்கெட்டோட 3வது ஸ்டேஜ்ல, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல நடந்திருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் முழுசா சரி செய்யப்படாம தொடர்ந்துட்டே இருக்கு. இது ஒரு தடவை நடந்த தப்பு கிடையாது. அப்போ இந்த தோல்விக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? வாங்க, நிபுணர்கள் சந்தேகிக்கிற 3 முக்கிய சாத்தியதைகளை பத்தி பார்க்கலாம். முதல் சாத்தியதை ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக். அதாவது முதல் தடவை தோல்வி அடைஞ்சப்போ பிரச்சனைய சரியா கண்டுபிடிக்காம விட்டுருக்கலாம், இல்ல சரி செஞ்ச விதம் சரியா இல்லாம இருந்திருக்கலாம். 2வது ஓவர்லோட். இப்போலாம் பிஎஸ்எல்வி ரொம்ப கனமான சேட்டலைட்டுகளை தூக்கிட்டு போகுது. அதனால அதோட செயல்திறன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 3வது சதிவேலைக்கான வாய்ப்பு. இதுக்கு ஆதாரம் இல்ல, ஆனாலும் உலக அளவுல இஸ்ரோ வளர்ந்து வரத பார்க்கும்போது இதையும் ஒரு கோணத்துல விசாரிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த ராக்கெட் தோல்வியால நாம எதை இழந்தோம்? மிக முக்கியமா நாம இழந்த அன்வேஷா செயற்கைக்கோளோட முக்கியத்துவம் என்ன? அன்வேஷாங்கிறது ஒரு சாதாரண சேட்டலைட் கிடையாதுங்க. அது ஒரு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் செயற்கைக்கோள். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பல 100 கலர்களை வச்சு பூமியை ரொம்ப துல்லியமா போட்டோ எடுக்கிற ஒரு சூப்பர் கேமரா மாதிரி. இதை வச்சு தரைக்கு கீழே என்ன தாது இருக்கிறதுல இருந்து பயிர்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்றது வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த இழப்பு ஏன் இவ்ளோ பெருசுன்னா, அன்வேஷா 2 முக்கியமான வேலைகளை செய்ய இருந்துச்சு. நம்ம ராணுவத்துக்கு, அதாவது நம்ம கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும், அதே சமயம் பொதுமக்களுக்கும், அதாவது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் பத்தி தகவல் கொடுக்கறதுக்கும் பயன்பட இருந்துச்சு. இங்க தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அன்வேஷா சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு இது 2வது முயற்சி. முதல் முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சுது. இதனால நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. சரி, இந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி இஸ்ரோவோட பெரிய எதிர்கால பார்வைய இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீஜன் பால் சிங் சொன்ன மாதிரி, ஒரு தோல்வி வந்தா அதோட நிக்காம நீண்ட காலத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த சமீபத்திய பின்னடைவை இஸ்ரோவோட ஒட்டுமொத்த சாதனைகளோட வச்சு பார்க்கறது தான் சரி. ஒரு பக்கம் பிஎஸ்எல்வி இப்படி தடுமாறினாலும், இன்னொரு பக்கம் இஸ்ரோ சும்மா இல்ல. அதை விட 1.5 மடங்கு அதிக எடைய தூக்கிட்டு போகக்கூடிய ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை வெற்றிகரமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது காட்டுறது என்னன்னா, இஸ்ரோ பல முனைகள்ல தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. கடைசியா வாங்க, இந்தியாவோட அடுத்த 10 வருஷத்துக்கான டெக்னாலஜி கனவுகள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான் கேட்டா அசந்து போயிடுவீங்க. 2027க்குள்ள மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற ககன்யான் திட்டம், 2036க்குள்ள நமக்கான சொந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்கான தயாரிப்பு, நம்ம லட்சியங்கள் வானத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. விண்வெளி மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட அடுத்த தசாப்தத்தை 4 முக்கியமான தொழில்நுட்ப துறைகள் தான் தீர்மானிக்க போகுது. இந்தியாவோட டெக்னாலஜி வளர்ச்சி இந்த 4 தூண்கள் மேலதான் நிக்க போகுது. அது என்னென்னா, தோரியம் மூலமா கிடைக்கிற கிளீன் எனர்ஜி, அட்வான்ஸ்ட் ரோபாட்டிக்ஸ், கிளைமேட் சேஞ்சை சரி பண்ற டெக்னாலஜி, அப்புறம் நம்ம விண்வெளி ஆராய்ச்சி. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளோ சக்தி கிடைக்குமோ அதை விட அதிகமான சக்தி நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற தோரியம் கையிருப்புல இருக்கு. இது நம்ம நாட்டோட எரிசக்தி சுதந்திரத்துக்கான ஒரு பெரிய சாவி. இந்த பெரிய கனவுகளை எல்லாம் அடுத்த தலைமுறையோட இணைக்கிற ஒரு வரிதான் இது. பள்ளி மாணவர்கள் நிலவுக்கு செல்ல தயாராக வேண்டும்.
ஆமா, இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் நாளைக்கு நிலாவுக்கு போக போற விண்வெளி வீரர்கள். சோ இந்த சமீபத்திய பின்னடைவு எல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு தடை தான். ஆனா இந்தியா வெறும் கனவு மட்டும் காண்ற ஒரு நாடா இல்லாம அடுத்த டெக்னாலஜி புரட்சியை வழிநடத்துற சக்தியா மாறணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.